அன்புக்குரியவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு முறை படப்பை சிஎஸ்ஐ திருச்சபைக்கு வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவருக்கு நன்றி. திருச்சபை நாயர் தேவகுமார் மற்றும் ஆட்சி மன்ற குழு, செயலர், பொருளர், எம்டிசி, திருச்சபை மூத்த மக்கள் திருச்சபைக்காக உழைத்து இந்த திருச்சபை ஸ்தாபிப்பதற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் உங்களை நன்றியோடு வாழ்த்துகிறோம். இந்திய சுதேச மிஷனரி சார்பாகவும் மற்றும் தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், நேதாஜி நகர் குருசேகரத்தின் சார்பாகவும் எங்களுடைய குடும்பமாகிய டிஎஸ் ஃபேமிலி என்று சொல்லக்கூடிய ஃபேமிலி சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நமக்கு 25 பேராயங்களுக்கும் கொடுக்கப்பட்ட தலைப்பு ரொம்ப சிறப்பான ஒரு அருமையான தலைப்பு. கம்யூனிட்டி ஃபார்மேஷன் அரவுண்ட் ஈஸ்வர்ஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஈர்ப்பின் அனுபவத்தின் மூலம் சமூகத்தை கட்டமைத்தல். இது சென்னை பேராயம் சொல்லுது. ஈர்ப்பின் அனுபவத்தில் சமூக உருவாக்கம். உயிர்த்த ஆண்டவரை பணியிடத்தில் அடையாளம் காணுதல். உயிர்த்த ஆண்டவரை நம்ம எங்க வேலை செய்யறோமோ அங்க அடையாளம் காணுதல். உயிர்த்தெழுந்த அனுபவத்தோடு சமுதாயத்தை உருவாக்குதல். உயிர்த்தெழுதில் மையமாக கொண்ட சமுதாயம். ஒரு தமிழ் பேராயங்கள் 7, இல்லை ஒரு பேராயம் மட்டும் அருளுரைகள் போடலை. 6 பேராயங்கள் அருளுரைகள் போட்டிருக்கு. 6 பேராயங்களும் இந்த அடிப்படை இன்னைக்கு வாசிக்க கேட்ட ஏசாயா 25ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம், சங்கீதம் 126, லூக்கா 24. புத்தி இல்லாம மந்த இருதயம் உள்ளவர்களே. ஒரு சூப்பர் வேர்டு. ஃபூல்ஸ். யாரையும் திட்டாதீங்கன்னு சொன்ன இயேசு கிறிஸ்து அங்க கூட வர எம்மா ஒரு சீசரை திட்டுறார். புத்தி இல்லாம மந்த இருதயம் உள்ளவர்களே. லூக்கா 24 எனக்கு அந்த ஒரு வேர்டு தான் ஞாபகத்துக்கே வரும். ரொம்ப ஒரு சிறப்பான வார்த்தை. ஒருவேளை இன்னைக்கு கிறிஸ்தவ மக்களில் 100க்கு 10 விழுக்காடு இருக்காங்க. 90 விழுக்காடு நல்லா இருக்காங்க. இந்த 10 விழுக்காடெல்லாம் கிறிஸ்தவ சமுதாயமே இன்னைக்கு கெட்டு போகுது. ஒரு மேட்டருக்காக என்எம்எஸ் குற்றாலத்துல ஒரு ஆசிரமம் இருக்கு 3 ஏக்கர்ல. நிறைய பேர் எனக்கு சொந்தங்கிறான். பெரிய அண்ணன் சின்ன அண்ணன் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் ஃபாரினர், ஒருத்தர் திருநெல்வேலியை சேர்ந்த பாளையங்கோட்டையை சேர்ந்தவர். அவங்க குற்றாலத்தில் 3 ஏக்கர் வாங்கி அதில் சமூக பணி செய்கிறாங்க. கண் மருத்துவமனை, ஹாஸ்டல்ஸ் மற்றும் ஏழை பிள்ளைகளுக்கு உதவி மற்றும் அந்த குற்றாலத்துடைய ஃபேமஸே அந்த மூளை வளர்ச்சி. மூளை கெட்டு போனவங்கள குளிக்க கூட்டுப்பாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களோ? இப்போ அதெல்லாம் இல்லை. ஏன்னா ஊர்பட்ட கூட்டம் அங்கே நிற்கிது. அவனே மூளை கெட்டு போய் நிற்க எல்லாம் குடிச்சிட்டு. அதனால இவனை கூட்டிக்கணும், இன்னும் கெடுக்க வேண்டாம்னு விட்டுருதான். சங்கிலி போட்டு கூப்பிட்டு வருவாங்க. அது அந்த சென்டரில் தான் வச்சுருந்தாங்க. அந்த சென்டர் தான். அவங்க கடைசி காலங்களில் ஏதோ ஒரு மிஷனுக்கு எண்ணம் கொடுத்துட்டாங்க. என்னமோ செய்ய கொடுத்துட்டாங்க அவங்க அந்த 3 ஏக்கரையும். ஊரில் இருக்கவங்க எனக்கு சொந்தங்க. அப்போ எல்லாருமே எனக்கு சொந்தங்க. அதே மாதிரி என்எம்எஸ்ஐயில் 12 ஏக்கர் ஒரு அம்மா 1 ரூபாய்க்கு கொடுத்துச்சு. மத்திய பிரதேசில் ஷேடோல்ங்கிற ஒரு இடத்துல, ஷேடோல்ங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் 12 ஏக்கர் 14 ஏக்கர் ஃப்ரண்டேஜ் 1 கிலோமீட்டர். அவ்வளோ ஃப்ரண்டேஜ். அந்த அம்மா 1 ரூபாய்க்கு என்எம்எஸ் கொடுத்துட்டு போச்சு. என்எம்எஸ் முடியாமல் அதை கொண்டே ஒரு லுத்தரன் மிஷன் கொடுத்தது. லுத்தரன் பிஷப், அதில் இருக்க பிஷப்பும் ஐயரும் எனக்கு சொந்தனா அவங்க பேரில் பட்டா போட்டான். அதை பார்த்தா இங்கே இருக்க ஒருத்தர் எழுதி கொடுத்தா அங்கே லோக்கல் இருக்க பட்டா போட்டான். கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஏற்படும் தாழ்வுகள். இந்த 90 விழுக்காடுல 10 விழுக்காடு இப்படித்தான் மக்கள் தான் இருக்காங்க. அவங்கள பார்த்தா நல்லா புத்தி இல்லாம மந்த இதயம் உள்ளவர்களே. ஒரு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஒரு சிறப்பான ஒரு தலைப்பு. ஏசாயா 25, நீரே என் தேவன், யூ ஆர் மை லார்ட். சங்கீதம் 126, கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல ஆதி கிறிஸ்தவர்கள், இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் வாழ்ந்த பவுலடிகள், பேதடிகளோடு வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் தங்களுக்குன்னு ஒண்ணுமே வச்சுக்கல. தங்களுக்குன்னு அவங்க என்ன பண்ணல, வித்தாங்க. தேவகுமாரைய வாதத்தில் வச்சுட்டாங்க. தேவகுமார் யாருக்கெல்லாம் இல்லையோ பிரிச்சு கொடுத்துட்டாரு. அதில் ஒருத்தர் மட்டும் நம்ம அப்போ ஒருத்தர் வந்துட்டான். அனனியா சப்பிரியாள் தனக்குன்னு எடுத்து வச்சான், செத்து போனான்.
இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் சேர்த்து போறான். இன்னைக்கு அவன்லாம் திருச்சபை சொத்தை சாப்பிட்றானோ அவெல்லாம் அடிபட்டு போறான். இந்த இடத்தெல்லாம் ஒரு பரிசுத்தவான் ஒரு மனிதர் திருச்சபைக்காக கொடுத்துருக்கதா போனதோட எனக்கு சரித்திரம் சொன்னாங்க. உங்களுடைய அரிப்பின் மடியே ஒரு பண்டிகைக்கு வந்திருந்தேன். இந்த இடத்தை பற்றி சரித்திரம் ஒரு மனிதர் மொத்தமும் இந்த இடத்தை கொடுத்துருக்கிறார் திருச்சபைக்காக. அப்படிப்பட்ட 90 விழுக்காடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. 10 விழுக்காடு மட்டும் 10 விழுக்காடால இன்னைக்கு கிறிஸ்தவம் கெட்டு போயிருக்கு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த குற்றால ஆசிரமத்தை நிறைய பேர் எனக்கு சொந்தங்கிறான். நான் சார் ஜெனரல் செக்ரட்டரி, அங்கே ஒரு லோக்கல் பஞ்சாயத்து தலைவரை பார்க்க போனோம். அவர் அந்த அங்கே உள்ள சமூகத்தில் பெரிய ஆள். அவர் மனைவி ஒரு IMS உடைய மிஷினரியோடைய பொண்ணு. அவர் மனைவி அவர் படிப்பதற்காக நார்த் இந்தியா போய் அந்த பொண்ணை பார்த்து லவ் பண்ணிட்டு வரார். இவரு கிறிஸ்டின் ஆகிட்டார், CIC மெம்பர். அவர்கிட்ட போய் சொன்னா யாருங்க ஒரிஜினல்னு கேட்குறார். NMSக்கா நான் ஒரிஜினலா? நிறைய பேர் NSMS பேர சொல்லி ஏமாத்திருக்கேன், அவன் ஒரிஜினலா? உங்களுக்குள்ள என்ன யூனிட் இருக்கு, நீங்க எதுக்கு கிறிஸ்தவங்கிட்டன்னு கேட்டார். அவரை பார்த்துட்டு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். ஏசியை பார்த்தேன். ஏசி சென்னையில் இருந்தாலும் எனக்கு நெருங்கிய நண்பராம். அவர் சொல்றார், உங்களை எனக்கு நல்லா தெரியுங்கிறார், என்னைய தெரியுங்கிறார். இல்லைங்க, எனக்கு இந்த டிராஃபிக் நிறைய பேரிகார்டு செஞ்சு கொடுப்போம், அதனால அந்த டிபார்ட்மெண்ட்டோடு நல்ல உறவு. ஐயா, ஒருத்தம் கூட நல்லவன் இல்லையா கிறிஸ்தவத்தில், போங்கையாங்கிறார். என்ன சொல்றாரு? மாற்றி மாற்றி சண்டை போடுறான், மாற்றி மாற்றி ரிப்போர்ட் கொடுக்குறான், மாற்றி மாற்றி கோர்ட்டுக்கு போகிறான். நாளைக்கு கோர்ட்டு தீர்ப்பு வர போதுங்கிறான். ஆண்டுடைய தீர்ப்பு அவனுடைய என்ன ஆயிட்டு குறைஞ்சி போச்சு. இல்லைங்க ஆச்சு, தீர்ப்பு நாளைக்கு வருதுங்க. இல்லைங்க இன்னைக்கு தள்ளிட்டு அடுத்த வாரம் வருதுங்க தீர்ப்பு. தீர்ப்பு எங்கேருந்து வரணும்? இந்த வெள்ளை அங்கி போட்ட தீர்ப்பு போய் அந்த ஐயரும் கூட இருக்க 2 குட்டி கலாட்டம் பண்ற அட்டூழியம் தீர்ப்பு எங்கேருந்து வருது? கோர்ட்ல இருந்து, மகாகணம் நீதிபதிட்டு இருந்து வருது, நீதியின் அரசட்டு இருந்து வருது. உண்மையான நீதியின் அரசர் என்ன? நம்ம ஆண்டவர். இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம அந்த சமூகம் கெட்டு போயிருக்கு. எந்த சமூகம்? கிறிஸ்தவ சமூகம். அதுவும் பெண்டிகாஸ்ட், புரோட்டஸ்டன்ட் திருச்சபை, புரட்சி திருச்சபை ரொம்ப கெட்டு போயிருக்கு. 1531 அக்டோபர் 31 மார்ட்டின் லூதர் புரட்சி திருச்சபை ஆரம்பித்தார். 19 புதிய காரியங்களை திருச்சபையில் ஒட்டினார். எல்லாரும் பைபிள் எடுக்கலாம், எல்லாரும் பிரசங்கம் பண்ணலாம், எல்லாரும் பாவமன்னிப்பு கேட்கலாம், ஆண்டவர்கிட்ட டைரக்டா பேசலாம், ஆண்டவர் வாழ்வு கொடுப்பாருன்னு டைரக்டா ஒட்டி ஒரு புரட்சி திருச்சபை இருக்கிறார். அந்த புரட்சி திருச்சபை இன்னைக்கு ரொம்ப கெட்டு போயிடு. இன்னைக்கு இதுக்கு தேவை நம்முடைய ஜெபம். தேசத்திற்காக ஒரு கட்ட எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, நல்லா எல்லாரும் ஜெபிச்சிருக்கீங்க, நிறைய பேர்ட்ட கேட்கிறப்ப நல்ல ரிசல்ட் வருங்கிறாங்க. இப்போ இதோட நிப்பாட்டாதீங்க. இனிமே உங்க ஜெபம் தேசத்திற்காக வேணும். மே மாதம் 27, 28 எலெக்ஷன் முடியுது. எத்தனை 6 கட்டமோ 8 கட்டமோ நடக்கும். ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. ரிசல்ட் வர வரை என்ன பண்ணக்கூடாது? அவர் சொல்ல, நான் சொல்ல ஆகும், அவங்க எதையுமே என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. மாற்றுறது யாரு? அவர் தான். அவரால் மட்டும்தான் மாற்ற முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா அவர் மாத்தலைன்னா நம்ம திருந்தலைன்னு அர்த்தம். நியாயாதிபதிகள் புத்தகத்துல எப்பெல்லாம் இஸ்ரவேலு யூத கோத்திரம் தப்பு செஞ்சானோ, அம்மோனியன், மோவாபியர் அவங்களாம் நம்மளை கேட்ச் பண்ணி அடிப்பாங்க 40 வருஷம். பிறகு ஒருத்தன் எந்திரிச்சு கேட்பான், உனக்கு இருக்க பலத்தோட இப்போ. பிறகு ஒருத்தன் என் மகளை கூட ஒப்பு கொடுக்குறேன், அவங்கள்ட்ட ஒப்பு கொடுன்னு ஒருத்தன் ஜெபம் பண்ணுவான், பேரை மறந்துட்டேன். பிறகு சிம்சோன். அதே மாதிரி இது முதல் கட்டம். நீங்கள் நானும் ஜெபித்தாலும் நம்ம ஆளு நிறைய பேர் மனம் திரும்பல, அதனால ஜெயிக்கல. அதுதான் உண்மை. நம்ம என்னைக்கு மனம் திரும்புறோமோ, அதனால நீங்க ஜூன் 4 வரையும் உங்களுடைய ஜெபத்தில் தெய்வத்திற்காக ஜெபிக்கும் ஜெபத்தை நிறுத்தி விடாதீர்கள். ஒவ்வொரு நிலையிலும் மக்களுடைய மனதில், அதிகாரியுடைய மனதில், காவல்துறையுடைய அதிகாரிகள், காவல்துறையிட்ட, மிலிட்டரிட்ட, இதுதான் நல்ல மனது ஏற்பட வேண்டும், நல்ல மனிதர்கள் ஏற்பட வேண்டும். தொடர்ச்சியாக இதுதான் உயிர்த்த ஆண்டவரோடு நான் கொள்ளும் அனுபவம். இன்னைக்கும் கேட்டா நாளைக்கு கேஸ் வருதுங்க, நாளைக்கு தீர்ப்பாயிடும், ஜட்ஜ்மெண்ட் ரெடியா இருக்குங்க. ஜட்ஜ்மெண்ட் சொல்லப்படுறது என் ஆண்டவர். ஆனா அவரை விட்டுட்டு கோர்ட்ல போய் நின்றுட்டு இருக்கோம். காணிக்க நான் 10 ரூபா குறைச்சி, ஒரு டீயை குறைச்சா 10 ரூபா,
நேற்று ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன். மந்த்ரா 2 இட்லி 50 ரூபா. கையேந்தி பண்ண வெளியே இருந்தது, அதை விட நல்லா இருந்தது. 2 இட்லி 10 ரூபா, 40 ரூபா மிச்சம். இதை கூட ஒரு சிலர் 40 ரூபாய் காணிக்க போடுறாங்க. எதுக்கு அவனுக்கு கொண்டே 50 ரூபா கொடுங்க? என்ன நீட்டாக தட்டை தொடச்சி வெந்நில கழுவி துணியை வச்சு தொடச்சி தண்ணி இல்லாம தராதான். ஆனா அதை விட இங்க நல்லா இருக்கு டேஸ்ட். இந்த 40 ரூபாய் கொண்டு காணிக்க போடுறவங்க இருக்காங்க. இதை நிறைய பேர் கோடிக்கணக்கான ரூபா கோர்ட்ல செலவு பண்ணிட்டு இருக்கான். ஆனா இதை மாற்றப்பட வேண்டும். இதற்காக நம்முடைய ஜெபம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கழுவை போல செட்டில் அடைந்து பறந்து செல்வார்கள். யார் வெயிட்டிங் டு த லார்ட்? கழுகு இறக்க போது தரையில வந்து படுத்து இறகெல்லாம் பிக்குமா, பிச்சுட்டு திரும்ப ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணுமா. திரும்ப அதை ட்ரை பண்றப்போ எப்போ ஒரு 5 கிலோமீட்டர் டு 6 கிலோமீட்டர் ஹைட்டுக்கு போமா. அது 2வது இறந்து போறப்போ 10 கிலோமீட்டர் உயரத்துக்கு போமா. அதே மாதிரி நம்ம ஆண்டவருக்கு காத்திருக்கிறோம். கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கிறப்போ அந்த தேசத்துல ஒரு புதிய பலன், புதிய வழிநடத்தல் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் இருக்கிறார். மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். நல்ல ஒரு தலைப்பு. ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட் 1928 எலிசபெத் ஸ்மித், நல்ல ஒரு நர்சிங் அம்மா, பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்க. அவங்களுக்கு ஒரு எலும்புரிக்கு வியாதி வந்துச்சு. எலும்புரிக்கு வியாதி வந்தாலும் அவங்களால வேலை செய்ய முடியல. அங்கே வந்து அமெரிக்காவில் சாரபாத்துங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் மாற்றுறாங்க. அங்கே போனோமா அட்மிட் பண்ணுற பேஷண்டாக இருக்கிறாங்க. பேஷண்டாக இருக்கிறப்பவே அங்கே இருக்க மக்களுக்கு உதவி செய்கிறாங்க. யாரும் முடியலையோ, பேஷண்ட் வந்தால் 10 பேஷண்ட்டுக்கு ஒருத்தர் ஆள் இருக்க மாட்டாங்க, அனாதையாக இருப்பான். அனாதை பணம் வருவான், அட்மிட் ஆகிருப்பான். ஹாஸ்பிட்டலுக்கு ரொட்டி பால் பண்ண குடிச்சிட்டு சாப்பிட்டு படுத்து இன்னும் விசாரிக்க ஆள் இருக்காது. யாருக்கும் ஒருத்தருக்கு 2 நிமிஷத்துக்கு ஒரு ஆள் வந்துக்கிட்டே இருக்கும், பணம் இருக்கவனுக்கு. அப்படி கைவிடப்பட்ட மக்களுக்கு உதவி செய்தாங்களாம். அதே ஹாஸ்பிட்டல் அதே வியாதி கண்ட ஒரு மனிதன் அந்த அம்மா திருமணம் பண்ணி கொண்டாங்களாம். அந்த அம்மா திருமணம் பண்ண பிறகு ஒரு புத்தகம் எழுதினாங்களாம். என் வாழ்வு கண்ட உண்மை, என் வாழ்வு கண்ட உண்மை. இன்னும் ஒரு புத்தகம் எழுதினாங்களாம். உலகத்திலே அதிகமான விற்பனை உள்ள புத்தகமா என் வாழ்வு என்ற உண்மை கண்டது. காந்தியடிகள் சொல்வாரு, உண்மைதான் கடவுள், கடவுள் உண்மை இல்லை. கடவுளை சொல்லி வேஷம் போடுறவன் யாரு? ஏமாத்துறவன். எப்படின்னா இப்போ காலையில் ஒரு சர்ச்சு போனேன், 7 மணிக்கு மெசேஜ் கொடுத்துருவாங்க. இன்னைக்கு 7:45 தான் கொடுத்தாங்க. அங்கே வேற ட்ரெஸ் போட்டேன், இங்கே வேற ட்ரெஸ் போட்டேன். இன்னொரு சர்ச்சுக்கு போனால் அங்கே வேற மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுக்கணும். இது உலகத்தை ஏமாத்துறது, இது உண்மை இல்லை. இதான் காந்தி சொன்னார், உண்மைதான் கடவுள். கடவுள் கடவுளை சொல்றவன் ஏமாத்துறவன், கடவுள் பேரை சொல்றவன். அதான் கலைஞர் எழுதினார், அது கல் பேசாது. தெளிவா எழுதினார் அவருடைய வசனத்துல, அது கல், அது பேசாது. அதனால வாழ்க்கை என்பது உண்மை. அந்த உண்மையை பற்றி அந்த அவர் எழுதின வாழ்வு கண்ட உண்மை எழுதினால அந்த அம்மாவுக்கு அந்த புத்தகம் மூலம் நிறைய வருமானம் வந்துச்சான். ஒண்ணுமே இல்லாத வாழ்க்கை கைவிடப்பட்ட நிலைமையில அந்த புத்தகத்து அந்த வருமானத்து மூலம் அந்த அமெரிக்கால சொந்த வீடு வாங்க ஆண்டவர் கிருபை செய்தாராம். ஒருவேளை ஆண்டவருடைய உன்னத பணியை செய்யறப்போ, ஆண்டுடைய வழியிடத்துல செய்யறப்போ, அதான் ஏசாயா 25 சொல்றாரு, நீரே என் தேவன். 25:4 சொல்றாரு, கொடுமையான சீரல் மதிலை மோதி அடிக்கிற வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைகளுக்கு பலன், திக்கற்ற மக்களுக்கு வாழ்வு. அதே ஏசாயா 25 சொல்ல, வறட்சியான இடத்தில் காங்கை முகத்தினால் தனிவது போல ஆண்டுடைய வழியிடத்தில் எங்களோடு வருகிறது என்று சொன்னாரு. அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கும் விடுதலையின் ஆண்டவர், அந்த ஆண்டவர் எப்பவுமே ஏழைகளுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஏழைகளுக்கு நாம் வாழ்வு கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? இன்னைக்கு திருப்பத்தூர் ஆசிரமத்தை சொன்னாங்க, 60 ஏக்கர். அதே பெரியண்ணன் சின்னண்ணன் சொல்லுவாங்க, ஒரு ஃபாரினர், ஒரு தமிழ்நாட்டுக்காரர். அந்த 65 ஏக்கரை பலர் விட்டு போட்டான். ஒரு கிறிஸ்டின் தீவிரமான பெண்டகாஸ்ட் அசைவாடு மாவிய பாட்டு எழுதினவரே பாதி இடத்தை எடுத்துட்டார். ரொம்ப போராட்டத்தின் மத்தியில் வாங்கினாங்க. அங்க செய்கிற பணி என்ன தெரியுமா? கண் தெரியாத மக்களுக்கு உதவி செய்யறாங்க.
கைவிடப்பட்ட பெண்களுக்கு உதவி செய்யறாங்க. கைவிடப்பட்ட பெண்கள்லாம் அந்த பகுதி முழுவதும் ஒரு நல்ல கலாச்சாரம். யாரனாலும் கூட்டு போயிடலாம், எத்தனை திருமணம் பண்ணிக்கலாம், பெண்ணும் ஆணும் சரி. சரி, முன்னால பிறந்த குழந்தை என்ன பண்ணுவது, ரோட்ல விட்டு போயிடுறாங்க. அவங்களுடைய பெற்றோர்கள் பார்க்கறாங்க, பெற்றோர்களும் அதே மாதிரி இருந்தால் ஒரு பிள்ளை அனாதையா கிடக்குது. அந்த பகுதி முழுவதும் தர்மபுரி ஏரியா, அந்த அந்த அரௌண்டிங், அந்த ஏலகிரி, அந்த பகுதி முழுவதும் அப்படிதான் இருக்கும். அப்படிப்பட்ட பெண்களுக்கும் வாழ்வு கொடுக்குறாங்க. அதுதான் ஜவ்வாது மலையில ஜமுனாபுத்தூருங்கிற இடத்துல 2 ஹாஸ்டல் இருக்கு. கைவிடப்பட்ட ஏழைக்கும் பெண்கள் அவங்க படிக்கிறதுல என்ன நண்பன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் அவங்க தான் ஃபர்ஸ்ட். ஸ்கூல்ல, ஸ்போர்ட்ஸ்ல, எல்லாமே பாடத்துல ஃபர்ஸ்ட் செகண்ட் ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஸ்போர்ட்ஸும் சரி. காரணம், நீங்கள் நானும் கொடுக்குற காணிக்கை அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. ஒரு பிள்ளைக்கு 1500 ரூபா கொடுத்தீங்கன்னா 3 வேளை உணவு, 4 ட்ரெஸ்ஸு, பேகு, 2 வேளை ஸ்நாக்ஸு, டூரு எல்லாம் இந்த ஒரு மாதம் 1500 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 15,000 ரூபாய், 18,000 ரூபாய். இதே மாதிரிதான் நிறைய மிஷன். ஐஎம்எஸ்ல போனீங்கன்னா, ஐஎம்எஸ் உடைய நேஷனல் பிரசிடண்டா இருந்தேன். அங்க ஒரு சுக்மா, சத்தீஸ்கர் மாநிலத்துடைய ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர் சுக்மா, செங்கல்பட்டு மாவட்டத்தோட டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர் செங்கல்பட்டு, சென்னை டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர் சென்னைங்கிற மாதிரி அவங்க ஒரு அந்த திருநெல்வேலி அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர் சுக்மா போனோம். சொல்றது 4 வருடங்களுக்கு முன்னால ஒரு கிராமத்துக்கு போய் ஒரு சர்ச்சை ஃபவுண்டேஷன் கூட போனோம். சுக்மா டவுன்ல இருந்து 4 கிலோமீட்டர். ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ல இருந்து அந்த கிராமத்துல கரண்ட் இல்ல, போக்குவரத்துக்கு தேவையான வசதி கிடையாது. அந்த கிராமத்தை சுற்றியும் டிடிபீர், கரடி, சீட்டா ஃபைட், சிறுத்தை இதெல்லாம் சுத்துது. கொடூரமான அனிமல்கள். ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர் பக்கத்துல போக்குவரத்து 4 கிலோமீட்டர்ல அங்க ஒரு சர்ச் ஃபவுண்டேஷன் போடுவதற்கு நாங்கள் ஐஎம்எஸ்ல இருந்தும் வேலூர் பேராயர் சர்மா நித்யானந்தம் அவர்களும் வந்தாங்க. அப்போ அதை போடணும்னா அந்த இடத்த ஃபவுண்டேஷன் ஐஎம்எஸ் கொடுக்குற பையன் சொல்றார், நான் எங்க கிராமத்துல கல்வியறிவு யாருக்குமே கிடையாது, ஸ்கூல் பக்கமே போனதில்லை, நான் தான் எங்க கிராமத்துல முதல் +2 ஸ்டூடெண்ட். +2 படிச்சுட்டு ஐஎம்எஸ் சார்பா ஐஎம்எஸ் சம்பளம் வாங்கிட்டு வந்து மிஷன் சொல்ல வந்தேன். மிஷன் சொல்ல வர்றப்போ இந்த ஊருக்காரனி அடிச்சான், அவங்க அண்ணன் தம்பி மாமை மச்சான். எதுக்குன்னா, எரோத்த மதராசிக்காரன் துட்டு வாங்குறான், நீ தான் வாங்கி மாறிட்டேன்னா எங்களையும் மாத்தவரை ஓடுறான்னு அடிச்சு விரட்டலாம். நேரே ஐஎம்எஸ் உடைய ஹெட் குவார்டர் போனேன். அந்த சுக்மா சம்பளம் வேண்டான்னு திரும்பி கொடுத்துட்டாராம். பெயிண்ட் அடிச்சாராம், பெயிண்ட் அடிச்சு வேலை பார்த்தாராம். சொந்தமா காஸ்பல் சொன்னாராம், சம்பளம் வாங்காம சொந்தமா காஸ்பல் சொன்னாராம். முதல்ல அவரை அடிச்சாங்க. அவரை அடிச்சு கொஞ்ச நாள்ல அவர் மனைவியும் ஏற்றுக்கொண்டாங்க இயேசுவை. 2 பேரையும் அடிச்சு விரட்டினாங்க. சகோதரர்களும் ஏற்றுக்கொண்டாங்க. சகோதர குடும்பங்களே அடிச்சு விரட்டினாங்க. பங்காளிலாம் ஏற்றுக்கொண்டாங்க இயேசுவை. இப்போ அந்த கிராமத்துல 70 விழுக்காடு கிறிஸ்தவ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. திருச்சபை 2 முறை கொளுத்தப்பட்டு திருச்சபை மாற்றப்படுகிறது. அது மட்டுமல்ல, அந்த மனிதனுடைய பெயர் என்னன்னா, எப்படி பெயர் இந்த ஏரியாலன்னா, இந்த ஊர்ல ஒரு கிறிஸ்தவ நண்பர் இருக்காரு, அவர்கிட்ட பெயிண்ட் அடிக்கிற வேலை, இந்த மேஸ்திரி வேலையை கொடுத்தா, கட்டட பணியை கொடுத்தா நேர்த்தியாக செய்வார், சரியாக செய்வார், சரியான நேரத்துக்கு முடிப்பார், சரியா அமௌண்ட் வாங்க ஏமாற்ற மாட்டார். இதுதான் இந்த சமூகத்தின் கட்டமைப்பு. அவர் சொல்றாரு, இந்த மிஷன் ஸ்கூல் வரலன்னா நான் படிச்சிருக்க முடியாது, இந்த மிஷன் ஸ்கூல் வரலன்னா நானும் பண்ணிருக்க முடியாது, படிச்சிருக்க முடியாது. அந்த மிஷனை நம்ம கொடுத்தது மதராஸ் தமிழ்நாட்டு மக்கள், நீங்க நானும். உங்களுக்கு எனக்கு கொடுத்தது யாரு?
அந்த ராணி செய்கிறவங்க இருந்தாங்க. அவங்க காலத்தில் ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க, ரேடியோவில் கேட்டிங்கன்னா அழகாக சொல்லுவாங்க. தேரோடு வீதி. தேரோடு வீதினா மெயின் ரோடு, தேர் உயரமாக இருக்கும், மரம் கிளை பில்டிங் எதுவுமே தட்டாதான் தேரோடு வீதி. தெருவோரத்தில் ஓலை பள்ளிக்கூடம். புதிதான வாத்தியார், புதிதான வந்த வாத்தியார் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன், சுய அறிமுகம். தனது பெயர், அப்பா பெயர், அம்மா பெயர், ஊர் பெயர், அவங்களுடைய தொழில், இதை சொல்லணும். வந்த புதிதான ஆசிரியர் தன்னுடைய பெயர், படிப்பின் தகுதி, ஊர் பெயர் எல்லாம் சொல்லிட்டார். ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்ல நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சொல்லிக்கிட்டே வந்தார். ஒரு பையன் எழுந்தான், அவன் பேர் சொன்னான், அம்மா பேர் சொன்னான், ஊர் பேர் சொன்னா, உட்காந்துக்கிட்டான். அப்பா பேர் சொல்றான்னாரு, தெரியாதுன்னா. இல்லைன்னா அப்பா பேரு தெரியாதா? அப்பா பேர் தெரியலன்னா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அவங்க அப்பா பேர் தெரியலன்னு படிக்க வைக்க முடியாது, உங்க அம்மா போய் கூப்பிட்டு வந்துட்டார். அடுத்த நாள் அவங்க அம்மா வந்தாங்க, அழுதாங்க. வாத்தியார் காலை பிடிச்சாதாங்க, ஐயா புருஷன் பேர் தெரியாது, யாருக்கு பிறந்தேன்னு தெரியாது. ஒருத்தன் வந்தான் பிறந்தான், நிறைய பேர் வருவான், அதில் நான் ஒருத்தன். அதுதான் பொட்டு கட்டி விடப்பட்ட மக்கள் தெய்வதாசிகள். பண்ண விலை தமிழகத்தில் திருநெல்வேலிக்கு தூத்துக்குடிக்கும் இடையில பண்ண விலை. இன்னைக்கு மகாராஷ்டிரா மாநிலமும் அண்டு பெங்களூருக்கு, அந்த 2 ஸ்டேட்டுக்கும் இடையில இண்டிங்கிற ஒரு பணித்தளம், அங்கே இன்னைக்கு அதிகம் நிலைமை இருக்கு. பிள்ளைகள் அந்த பொட்டு கட்டி விடுறது, வாலிப பிள்ளை, பெண் பிள்ளைகள் பருவம் அடைந்தவுடன் பொதுவான ஒரு இடத்துல கொண்டு விட்டுருவாங்க, யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த பிள்ளை, நான் படிக்கலப்பா, தெரியாம பண்ணிட்டோம், என் பிள்ளையாவது படிக்கட்டும்னா, அந்த வாதியார் போ, உன்னையெல்லாம் படிக்க வைக்க முடியாது, அப்பா பேர் தெரியாதெல்லாம் படிக்க வைக்க அப்பான்ட்டார். சனிக்கிழமை ஆசிரியர் கூட்டம், கரஸ்பாண்டன்ட் ஆஃப் அண்ட் ஹெட் மாஸ்டர் ஃபார் சீகன் பால். அவர்கிட்ட இந்த வாதியார் சொல்ல, இதே மாதிரி ஒரு கேஸ் இருக்கு, அனுப்பி விட்டுட்டேன், ஸ்கூலில் சேர்க்க முடியும். ஏன்பா, ஏன் உனக்கு அறிவில்லையான்னு கேட்டார் அந்த கரஸ்பாண்டண்ட்டை. இந்த வாத்தியார் என்னடான்னாரு, ஸ்டூடெண்ட் பெயர், அடுத்து ஃபாதர் நேம், அடுத்து அட்ரஸ். இல்லை ஃபாதர் நேம் போடாமல் போட்டா எப்படி சர்டிஃபிகேட் செல்லு முட்டாளுன்னு கேட்டார். அவர் சொன்னாலும் மடப்பையிலே, அதுதான் லோக்கா 24 புத்தி இல்லாம மந்த இதயவில்லனே, ஃபாதர் நேம் முதல்ல கார்டியன் பேர் போடண்டான்னாரு. அப்பதான் ஃபாதர் ஆர் கார்டியன் சர்டிஃபிகேட்லேயே வந்துச்சு. அப்படித்தான் நம்ம கல்வி வந்துச்சு. டோனாவூர் போனீங்கன்னா அந்த ராணி சாரோட ஸ்டவ் சிலை இருக்கு டோனாவூர்ல, சிஎஸ்ஐ சர்ச்சி முன்னால. அதுல அவர் செஞ்ச காரியங்கள் எழுதியிருக்கு. 14 ஆண்டுகளில் 375 சமுதாய பணிகள், மருத்துவமனை, பள்ளிகள், சமுதாய பணிகள் 375, 178 திருச்சபைகள் 14 ஆண்டுகளில். அதுதான் நல்லூர், ஆலங்குளம் நல்லூர். ஆலங்குளம் நல்லூர் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டானோ அவனால மேல் ஜாதியால அவன் நசுக்கப்பட்டான், புறமாக்கப்பட்டான், ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டான். உடனே இங்கிலாந்துக்கு லெட்டர் எழுதினார், பணம் வாங்கினார், 1000 ஏக்கர் வாங்கினார் நல்லூரை. யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டானோ அவனுக்கு 5 சென்ட். அதுதான் நல்லூர். ஊருக்கு நடுவுல பெரிய சர்ச்சு, ஸ்கூலு, ஹை ஸ்கூலு, காலேஜ், இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு அது குயவர்களின் கூடாரமாய் மாறிவிட்டது. அங்க இருக்கிறவன் எவ்வளவு திருட முடியுமோ அவ்வளவு திருடிக்கிட்டு இருக்கான். ஒரு மனிதனுடைய அர்ப்பணிப்பு இன்னைக்கு இதுதான். இந்த சமுதாயத்தில் நாம் உயிருட மக்களை நாம் என்ன செய்கிறோம்? என் தேவன் கொடுமையான சீரல் மதிலை மூடியிருக்கிற வெள்ளத்தை போன்றிருக்கையில் ஏழைகளுக்கு பலன், திக்கற்ற மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக வந்த இயேசு கிறிஸ்து ஏழைகளுக்கு பலனும் திக்கற்ற மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக வந்தார். அதான் கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்புறப்போ தெற்கத்தி வெள்ளங்கள் திரும்புவது போல கண்ணீரோடு விதைக்கிறவன் எந்திரத்தோடு அறுப்பானா. அள்ளித்துவ விதையை கண்ணீரோடு விதைக்கிறான். எங்க அம்மா சொல்லுவாங்க, மழை பெஞ்சானு விதைச்சிருவோம், முளைச்சிரும், பயிர் மேல வர்றதுக்கு மழை இருக்காது, திரும்ப தீஞ்சுவோம்.
இருக்கிற காசை கொண்டு விதைச்சிட்டோம், போச்சு. சரி, அடுத்த வருஷம் வராதுன்னு விதைக்காம விட்டுருப்போம், அன்னைக்கு நல்லா விளைஞ்சு நல்லா விலை வந்துடும். சரி, இந்த வருஷம் விதைச்சிரும், ஏழை கடனாவது வாங்கி விதைச்சிரும், விதைப்பாங்களாம். மேல வந்துருமா, விளையுமா, விலை இருக்காதான். 10 ரூபா வர வேண்டிய பொருள் 1 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்குமா. அது எடுக்கிற கூலி கூட வராது. இல்லைன்னா நோய் வந்து செத்துப்போம். இதுதான் விவசாயியுடைய நிலைமை. அதை நினைச்சுதான் அங்க தாவீது ராஜா இருக்கிறாங்க, சீயோனின் சிறை இருப்பான், அந்த விதை எப்படிப்பட்டது, இதுதான் வாழ்வு. இந்த வாழ்வு என்பது நம்ம இத்தனை நாளைக்கு இருக்க போறோம். ஒருவேளை இந்த ஃபுல் பீட்ல இருந்து ஆண்டோடைய வார்த்தைன்னு நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க, நான் பேசி கொண்டிருக்கேன். இதை முடிச்சு என்னால இறங்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. முடிச்சு இன்னைக்கு வில்லேஜ் மினிஸ்ட்ரி தடா பகுதிக்கு போறேன், 4 கிராமங்களுக்கு, அந்த கிராமங்களுக்கு போவோங்கிற நம்பிக்கை இல்ல. நாளை காலையில தூத்துக்குடிக்கு 5:45 ஃபிளைட் இருக்கு, போவோங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஆனா இருக்கிறவரை ஆண்டோடைய உன்னத பணிய ஒரு நம்பிக்கையோடு செய்வதற்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்திருக்கிறார். கிருபை கொடுத்த ஆண்டவற்ற நீங்கள் நானும் எப்படிப்பட்ட மக்களால் காணப்படுகிறோம். இந்த லூக்கா 24 சொல்றார். அனுதினம் லூக்கா 24 சொல்லல, அனுதினம் சிலுவை எடுத்துக்கொண்டு போப்பா, பாடு இருக்கு, வேதனை இருக்கு, என்னை கூட சிலுவையில் அரைஞ்சிருவாங்க, செத்து போவேன், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன், பல முறை சொல்ற. நம்பல பேதரடிகள். இந்த ஆளை நம்பி புண்ணியம் இல்லப்பா, நான் மீன் பிடிக்க போறேன். யோவான் 21 ஓ, அந்த விழால கை வச்சு பார்க்காம நான் நம்ப மாட்டேன். தோமா சொன்னாரு, கூட இருந்தவங்க மரிச்சவன் உயிரோடு எழுப்புறார். அங்க இருக்க மத்த பரிசை சொல்லுங்க, நீ சொல்ல காற்றும் கடலும் ஏதாச்சும் அமைதியா இருக்கும். அந்த கல்வன் சொல்ற அம்மால முடியும்னு அந்த நம்பிக்கை கூட இந்த சீஷருக்கு இல்ல, அதே நம்பிக்கை எனக்கு இல்ல, உங்களுக்கு இல்ல. ஆண்டவரின் வாழ்வில எனக்கு வியாதியிலிருந்து, மரண பள்ளத்தாக்கிலிருந்து, என்னுடைய துன்பங்களிலிருந்து, என்னுடைய பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவாங்கிற அந்த நம்பிக்கை கூட இருந்த நமக்கு இல்லை. வேதத்தை வாசிக்கிறோம், செய்தி கேட்கிறோம், வீட்டுக்கு போனா கிறிஸ்டின் பாட்டு மட்டும்தான் கேட்கிறோம், கார்ல கிறிஸ்டின் பாட்டு மட்டும்தான் கேட்கிறோம். முந்தா நாள் கார்ல எஃப்எம் ஆன் பண்ணிட்டேன், என் மனைவி தூங்கி எழுந்து வந்து பட்டுன்னு அடிக்காதவங்க ஆஃப் பண்ணிட்டாங்க. தீவிரமா நம்ம என்ன பண்றோம், உலக பிரகாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கோம். பல செய்தி கேட்டாலும் மூளை வளரும், அவங்களுக்கு தெரியாது. நானும் ஒன்றும் சொல்லலை. அதேதான் இன்னைக்கு நம்ம விசுவாசத்துல வெளியே காட்டுறோம், நம்பிக்கையில கடவுள் என் கூட இருக்கிறாருங்க, இனிய வழி நடத்துவாருங்க, தேவைகளை சந்திப்பாருங்க, யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், குதிரை எத்தனை நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும், உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், நீ பயப்படாதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். எவ்வளவு வாக்குத்தத்த வார்த்தை. ஆனா வேதனை வரப்ப எல்லாமே மாறி போகுது. அது மாறக்கூடாது. அதுதான் மாறிட்டு பேதுருக்கு, அதுதான் மாறிட்டு யோவானுக்கு, அதுதான் மாறிட்டு தோமாயா, அதுதான் மாறிட்டு எம்மாவூர் சீசர்களுக்கும். எம்மாவூர் சீசர்களுக்கும் அதான் மாறி போச்சு. கூட வந்தா ஏன்பா கவலையா இருக்கீங்க, உனக்கு தெரியாதா, ஊருக்கு புதுசா, ஒரு ஆளை பிடிச்சி சிலுவையில் அடிச்சு கொண்டுட்டானுங்க, ஒரு பாடியை காணல, உயிரோடு எழுந்துட்டான், ஒருத்தருக்கு போய் சொல்றோம், ஊருக்கு போய் எவனோ தூக்கிட்டு போயிட்டாங்கிறான், உனக்கு ஒண்ணுமே தெரியாதா. இதான் நாம என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவனுடைய இஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்றதில்ல, ஒப்பு கொடுக்கறது இல்ல. உங்களுடைய சித்தம்பா நடத்துங்க, உங்களுடைய சித்தனை நடக்கட்டும், அவ்வளவுதான். எனக்காக யுத்தம் முடியாது, எது நீதியோ நியாயமா அதை செஞ்சுட்டாங்க, உங்களுக்கு தெரியும். நம்ம ஒப்பு கொடுக்கறதுல தாங்க சொன்னார். அது ஒப்பு கொடுத்துட்டாலே அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் இருப்புடன் பகிர்ந்து கொள்கிற மக்களாய் காணப்படுவோம். இன்னைக்கு 2 உயிரினங்கள் நம்ம பார்க்கறதுல, எல்லாமே உயிருள்ளவைகள் தான். மரம் உயிருள்ளதான், ஆனா நடமாடாது. மிருகங்களும் மனிதனும் உயிர் உள்ளது, நடமாடாது, இடத்தை விட்டு இடம் பெயர்ந்து போகும். யானை ஒரே இடத்துல இருந்து 2 வாரம் சாப்பிட்டா யானை செத்து போகும். அந்த இடத்துல 1 வாரத்துக்கு மேல சாப்பிட்டா ஒவ்வாமையா 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு வருமா. அதுக்கு ஒரு ரூட் வச்சுக்குவான் எலிஃபண்ட், அந்த ரூட் வழியா தான் வருமா. அந்த ரூட்ல யார் வந்தாலும் க்ளோஸ் பண்ணிடுமா. ஆனா 6 மாசம் ஒருக்கா அந்த ரூட்ல வருமா. யானையுடைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. மிருகங்களுடைய தனித்தன்மை, அதனுடைய 2 வேலை, ஒண்ணு இறை தேடல்,
ரெண்டாவது, கடவுள் என்னைக்கு அனுமதிச்சார் அதுவரை இருப்பது. கடவுளை சித்தல்ல தோத்திரம் தாட்டான்னு சொல்றது இல்லை. எனக்கு 35 வருஷம் சுகரு, 15 மாத்திரை போட்டேன், இப்ப 10 மாத்திரை ஆயிருக்கு. 2 வேளை இன்சுலின் போட்டேன், இப்போ 1 வேளை ஆயிருக்கு. ஒன்று ஏஜி, 2 சாப்பாடு, பல கஷ்டங்கள். மாத்திரை நிலை என்னை ஓட்டுறேன், கடவுளை நம்புறதில்லை. கடவுள் ஒரு அக்கா நம்பி இப்ப நடக்க முடியாம கிடக்காது, வர சுகர் வந்து. நாங்க வாங்க ஜெபிக்கலாம் போய் ஜெபிச்சு மாத்திரையை தூக்கி போட்டாங்க. இப்ப காலை கீழே வைக்க முடியும், அதுக்கு மேல வைக்க பண்ணக்கூடாதுல்ல. நம்பிக்கை இல்லாத ஒரு ஜென்மம் மக்கள். ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவற்றை நம்ம ஒப்பு கொடுக்கிறப்போ அதே மாதிரி விலங்கு 2 இடைத்தேடும். கடவுள் என்னைக்கு இருக்கிறாரோ அதுவரையும் இருக்கும். மனிதனுடைய தன்மை பெஸ்ட் குவாலிட்டி, ஐ எம் த பெஸ்ட், நான் நல்லவன், நான் உயர்ந்தவன், ஐ எம் த ஃபர்ஸ்ட் வரணும் நம்ம சொல்றோம். மனுஷன் தான் எஜுகேஷன் இருக்கு, மனதை மயக்கும் போதை இருக்கு, மனதை மயக்கும் பணம் இருக்கு, பணத்தினால் எதையும் சாதிக்க முடியுங்கிற ஒரு தைரியம் இருக்கு. பணம் எல்லாத்தையுமைக்கு வேறானது, பவுலடிகள் அழகா சொல்றாங்க. பணத்தினால எதையும் சாதிக்க முடியும், என்னன்னாலும் பண்ணலாங்கிற பணத்தை வச்சு இதை முடிச்சிடலாம் முடியாதுங்க, தோல்வி. பணத்தை வாங்கவே ஆமா சொல்லுவான், பணத்தை வாங்கி குட் பைன்றதான். ஒருத்தன் ஓட்டு போட்டதை சொல்லலையா, இந்த ஓட்டுச்சிட்டு நம்ப மாட்டேன் கொண்டு வந்துட்டேன் கொடுத்துட்டான்ல. எல்லாரும் தான் கொடுத்தா எல்லாத்துக்கும் தான் ஓட்டு போட்டேன்னு சொன்னானா, நடந்ததான் சினிமால சொல்றான். இதுதான் பணம். ஆனா மனிதனுடைய தன்மை அப்படி இல்லை, விட்டு கொடுக்கிற தன்மையா இருக்க வேண்டும். பணம் வந்து டைட்டில், மனசு. ஒரு சினிமால பார்த்தேன், தேங்காய் பொறுக்கிறான், தேங்காய் பொறுக்கிறவங்க கவிதை பேசுறோன்னா அவனை ஒரு வேட்பாளராக்கி எம்எல்ஏ ஆக்கிட்டாங்க. எவன் ஆக்குறான்னு அவனே அடிச்சிடறான். இதுதான் மனுஷன். ஆனா மனிதன் அப்படி இருக்கக்கூடாது. மனிதன் எப்படி இருக்கணும்னா, நேற்று வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி கேட்டேன். ஒரு கார் டிரைவர் உலகத்திலே அதிகமான டிராபிக் உள்ள 2வது இடம் பெங்களூர் சிட்டி தான் 2வது அதிகமான டிராபிக்னு சொல்றாங்க. நான் போன மாசம் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அந்த மீட்டிங்ல ஏர்போர்ட்ல இருந்து காலையில 8:30 மணிக்கு வர்றப்போ 8:30 மணிக்கு வண்டி நகண்டு வருது. என்னன்னு கேட்டேன். செகண்ட் டிராபிக் ஜாம் ஏரியா பெங்களூர். அப்படி டிராபிக்ல ஓட்டுறாரு, எல்லாம் தப்பா ஓட்டுறான், முன்னால போறான், பின்னால வர்றான், ரைட்ல திரும்புறான், லெப்ட்ல திரும்புறான், தப்பா வர்றான். வரவன் இவனை திட்டிட்டு போறான் அந்த கார் டிரைவரை. இந்த கார் டிரைவர் ஒண்ணுமே செய்யல. இன்னொரு 4 முக்கு வீதியில போறாரு, அங்க ஒருத்தன் வந்து இடிக்கவே செஞ்சுட்டான். அவனையும் ஒன்றும் சொல்லல, இவரு ஒன்றும் சொல்லல. இந்த டிரைவர் நியாயமா நல்லா ஓட்டுறாரு, ஆனா மத்தவன் தப்பு பண்ணாலும் திரும்பி திட்டுறான். 120 கிலோமீட்டர் ஒரு பைக்ல போறாரு, போறவர் திரும்பி என்னை திட்டிட்டு போறா தப்பா வரேன்னு. முன்னால் ஒரு பைக் வந்து இடிச்சு அவர் போயிடுவார் மேல பட்டுன்னு. தன்னை சிந்திப்பதில்லை. அப்ப இந்த கார் டிரைவர், இந்த பேசஞ்சர் ஃபாஸ்ட் ட்ராக் டிரைவர், ஐயா எல்லாரும் உங்களை திட்டினாங்க, நானும் 4-5 கார் வச்சிருக்கேன், எனக்கு கார் ஓட்ட தெரியும், ரொம்ப நியாயமா நீதியா கரெக்டா ஓட்டிட்டு வந்தீங்களே, நீங்க யாரையுமே ஒண்ணுமே சொல்லலையாப்பான்னு கேட்டாரா. அவரு சொன்னாரா, இந்த ஃபர்ஸ்ட் இலக்கு உங்களை ஏர்போர்ட்டுக்கு டைம் கூட்டு போகணும். அவங்க கூட சண்டை போட்டுருந்தா என்ன பண்ண முடியாது, ஏர்போர்ட்டுக்கு போக முடியாது. அந்த இலக்கை அடைவதற்கு இந்த உலகத்தில் உள்ள மனிதன் தன்னுடைய குப்பைகளை தூக்கி என் மேல ஏறிறப்போ அந்த குப்பை என்னை தீட்டுப்படாது என்பதற்காக என் ஓட்டத்தை நான் பார்த்து ஓட வேண்டும். இதுதான் மனிதனுடைய தன்மை, இப்படித்தான் மனிதன் வாழ வேண்டும் என்று சொல்றாரு. ஒருவேளை ஒரு சாதாரண டிரைவர் இப்படி சொன்னா, இந்த வேதத்தை படைத்து வேதத்தின் அறிவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, உலகத்தில் வாழ வேண்டும் அறிவு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. மத்தேயு 5:6-7 எப்படி வாழணும், எளிமையான வாழ்வு, நீதியின் மேல் உள்ள பசிதாகமான வாழ்வு. ஐயா, நீங்க
இந்த வாழ்வில் அவன் கொடுக்கப்பட்டிருக்கு. நன்மை செய்து சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டுங்கிற அர்ப்பணிப்பான வாழ்வு. இப்படிப்பட்ட உலகத்தில் நீ உட்கார்ந்த வேலை, லைட் ஆன் த வேல், லைட் ஆன் த வேல், நீ உலகத்திற்கு உப்பு, நீ உலகத்திற்கு ஒளி. இப்படிப்பட்ட ஒளியெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பெற்றுக்கொண்ட நீங்களானும் இந்த உலகத்துல ஒரு சரியான நீதி உள்ள மக்களாய், ஆண்டவருக்கு சாட்சி உள்ள மக்களாய் நாம் வாழ்கிறோமா? இந்த உலகத்துல கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் நானும் இந்த சாட்சி நம்மகிட்ட இல்லை. அதனால்தான் காந்தியடிகள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளலுங்கிறார். பிரசங்கம் பண்றாலும் கேட்கிறாலும் அதன் மாதிரி நடக்கல. ஒரு 3-4 மணி நேரம் வேஸ்ட் பண்றாங்க டைமை. இது வாழ்க்கை நடைமுறைக்கான வார்த்தை. இதை நாம் நடக்கிறப்போ ஆண்டவர் நம்ம உயர்த்துவான்னு சொல்றார். அந்த நடைமுறை வார்த்தை என்பது அவர் அதை சொல்லிட்டு காந்தியடிகள் ஒரு சாந்தி சேனைங்கிற ஒரு அமைப்பை சொல்றார். சாந்தி சேனைனா தனக்குன்னு எதுவுமே வச்சுக்கூடாது. ஒரு டாக்டர் தஞ்சாவூர்ல இருக்காரு, பிளாஸ்டிக் சர்ஜரி. ஒரு ஒய்ஃப் ரேடியாலஜி. அவருக்கு வயசு 87, அந்த அம்மாவுக்கு 84. 10 ரூபா ஃபீஸு. 10 ரூபா ஃபீஸு. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை பார்த்தவர். ரிட்டையர்ட் ஆகி 30 வருஷம் ஆகிட்டு நல்லா ஒரு எஜுகேட்டட், அண்ணா நகர் அப்படி நல்ல அப்படிப்பட்ட ஒரு ஏரியாவில், தஞ்சாவூரில் அப்படிப்பட்ட ஏரியாவில் வீடு. 40 வருஷமா வீட்டு சாவி கேட்டுக்கு மேலே தான் இருக்குமா. இன்னும் கேட்டுக்கு மேலே தான் இருக்குமா. நான் ஒரு தடவை போயிருந்தேன். என்னுடைய மருமகனை அவர் படிக்க வச்சார், என்னுடைய மகளுடைய ஹஸ்பண்டை. அப்போ நீங்க ஒரு சாவியை அண்டி ஒரு சாவி வச்சிருப்பாங்க அங்கன்னு கேட்டேன். கேட் சாவி, இந்த வீட்டு சாவியை கேட்ல இருக்கும். நான் வந்தா எடுப்பேன், என் மனைவி வந்தா மனைவி எடுப்பாங்க, ஸ்டூடெண்ட் யாராவது வந்தா எடுத்துக்குவாங்க, ஃப்ரெண்டு யாராவது வந்தா திறந்து உள்ள இருக்கலாம் எடுத்துக்கலாம் சொன்னார். அப்ப நான் கேட்டேன், உள்ள யாராவது எடுத்துட்டு போயிட்டா என்ன அங்கிள் பண்ணுவது? ரொம்ப நாளா இங்கேயே வைக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் தெரியும். உள்ள ஒண்ணுமே இல்லையாங்கிற ஒரு எம்டி, 88 வயசு, 10 ரூபா ஃபீஸு. என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க, நகை இல்லை, பணம் இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க. 4-5 பேண்ட் ஷர்ட் இருக்கும், எடுத்து போட்டுமே. இதுதான் சாந்தி சேனையை காந்தி சொல்றார். நமக்கு இருக்கிறத பகிர்ந்து கொடுத்துட்டா. இப்போ பெண்டிகாஸ்ல எல்லாருமே வெள்ளச்சேலை. எதுக்கு? ஏற்றத்தாழ்வு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக. நம்ம எல்லாருமே பட்டுச்சேலை, ஏற்றத்தாழ்வு தெரியுது. நகை அவங்க அவுத்துறாங்க, ஏன்னா ஏற்றத்தாழ்வு. வீட்டில் பாஸ்ட் வச்சிருக்கான் 1000 கிலோ, அது வேற. பாஸ்ட் போய் பொண்ணுக்கு போடுறான், சர்ச்சில் மட்டும் போட மாட்டான். ஏற்றத்தாழ்வு தெரியக்கூடாது என்பதற்காக. ஏன்னா எனக்கு பெண்டிகாஸ் பாஸ்ட் தெரியும், டிஎல்சி தெரியும், சிஎஸ்சி தெரியும், மாத்தமா தெரியும், எல்லாரும் கூட நல்ல உறவு இருக்கு. ஏற்றத்தாழ்வு தெரியக்கூடாது. அன்னைக்கு இருக்கு ஏற்றத்தாழ்வு தெரியக்கூடாது. ஆதி கிறிஸ்துவ என்ன பண்ணாங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அப்போ மத்தேயு 5:6-7 அவங்ககிட்ட வந்துருச்சு. எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சுட்டு போயிட்டான். அவன் ஒரு கல்யாணம் இருந்தான். அந்த ஒரு கல்யாணம் மூலம் டெவலப் ஆச்சு. ஏற்றத்தாழ்வு தெரியாம உணவு வேணும். கடவுள் என்னைக்கு சொல்றாரு அதுவரையும் இருக்கவனுக்கு அவனுக்கு ட்ரெஸ் இல்லை. மிருகங்களுக்கு நம்ம நல்லது கிட்ட சுவை. இமாம் பசந்த் மாம்பழம் இப்ப வரப்போகுது. நம்பர் 1 நம்மளும் திருச்சி இமாம் பசந்த். பலாப்பழம் சீசன் ஏலத்துக்கு வச்சிருக்காங்க. இதெல்லாம் என்ன? ஏற்றத்தாழ்வு நம்மளை காட்டுது. இந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் மனித சமுதாயம் உருவாக்கப்பட வேண்டும். அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் மனித சமுதாயம் உருவாக்கப்படுதான் கிறிஸ்தவம். இன்னைக்கு இந்தியாவில் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியும். எவ்வளவு மக்கள் கல்வி இல்லை. அசாம், அருணாச்சல் போனீங்கன்னா மிஸ்ட் பீப்புள்ங்கிற ஒரு கூட்டம் இருக்கு. துளைந்து போனவர்கள் 150 வருஷத்துக்கு முன்னால மேல் ஜாதியால் நசுக்கப்பட்ட மக்கள் கூட்டமா வாழ்ந்து கொண்டிருக்காங்க. 74 வயது பெரியவரை 3 வருடங்களுக்கு முன்னால சந்திச்சேன். 16 பிள்ளைகள். இப்ப 74 வயதுல 3 வயது பையன் இருக்கான். 70 வயசுல குழந்தை பிறந்திருக்கு அவருக்கு. அவங்க உணவு மூங்கில் குறுத்து. ஸ்கூல் கிடையாது, ஸ்கூல் இல்ல, அவங்க ஊர்ல கரண்ட் இல்ல, ரோடு இல்ல. நம்ம இன்னைக்கு எவ்வளவு லக்ஸரியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பஸ்ல 38 ரூபா கொடுத்தா ஒரு ஏசி கொடுக்காங்களாம். இப்ப விளம்பரம் பார்த்தேன், வெறும் 38 ரூபா கொடுத்தா ஒரு ஏசி. ஆனா
நம்ம சொத்தையே எழுதி வாங்கிடுவான் அவன். ஏசி போறதுக்குள்ள நம்ம சொத்தும் போயிடும். இதுதான் லைஃப். நீங்கள் அன்னைக்கு எப்படிப்பட்ட அர்ப்பணிப்புல கைவிடப்பட்ட மக்களுக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? ஒரு மிஷனரியை காஸ்பல் சொல்ல அனுப்புவதற்கு 4000 ரூபாய், ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு சென்று படித்து 3 வேளை உணவுக்கு 1500 ரூபாய். நான் ஒரு பிள்ளை படிக்கணும், ஒரு வேளை உணவு கொடுக்கணும் 300 ரூபாய். எவ்வளவோ மக்கள் இன்னைக்கு வலதுகைக்கும் இடதுகைக்கும் தெரியாத மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. நம்முடைய பகிர்ந்து கொள்ற தன்மை என்ன? அர்ப்பணிப்போடு அன்னாள் சொன்னாங்க, யாக்கோபு ஜெபித்தாங்க, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு விடுதலை கொடுத்தார். நீங்கள் நானும் அப்படி ஜெபத்தோடு யாக்கோபை போல கைவிடப்பட்ட நிலைமையில் வந்திருக்கலாம், வியாதியோடு வந்திருக்கலாம், மரண பள்ளத்தாக்கில் வந்திருக்கலாம், அமைதி இல்லாத நிலைமையில வந்திருக்கலாம், வீட்டு வாடகை கடை வாடகை பல லட்சமா வரலாம். என் பிள்ளை இந்த பிள்ளை தரல, இந்த பிள்ளை தரல, அமைதி இல்லாத நிலைமையில வாழ்ந்திருக்கலாம். ஒருவேளை அந்த அமைதி இல்லாத வாழ்ல வந்த நீங்கள் நானும் அந்த யாக்கோபை போல நீங்க கொடுக்குறப்ப தசம பாகம் செலுத்துகிறேன் என்று சொல்றப்போ அண்ணன் மன்னிப்பிற்காக நிறைய ஆடு மாடுகள் கொடுத்தாங்க. அதே மாதிரி நீங்கள் நானும் கொடுக்குறப்போ நிச்சயம் அந்த சமூகத்துல உயிர்த்த ஆண்டவரோடு வாழும் மக்களாய் காணப்படுகிறோம். ஒரு விஷயம் கூட கண்களை மூடி, தகப்பனே எங்களோடு பேசியிருக்கீங்க, நன்றி தகப்பனே, எங்களை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே என்று பார்ப்போமா? அதிசயம் தேசத்தை சுதந்தரிப்போம்,